உலகெங்கிலும் உள்ள மெயின் டிவி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன். ஆர்ஜி பரணி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இஸ்ரேல் உளவாளிகளை விரட்டி வேட்டையாடிய ஹமாஸ். நடு ரோட்டில் வைத்து கொடுக்கப்பட்ட மரண தண்டனையால் பரபரப்பு. இஸ்ரேல் பிரதமர் வந்தால் நாங்கள் யாரும் வரமாட்டோம். காசா போர் நிறுத்த மாநாட்டில் வெளியேற்றப்பட்ட நெதன்யாகு. காசாவில் யாருக்கு வெற்றி என்பதை அங்கு நடைபெறும் கொண்டாட்டங்களின் மூலம் அறிந்து கொள்ளலாம். காசா போராளி குழுக்களின் செல்வாக்கு பல மடங்கு உயர்ந்துவிட்டது. ஈரான் தேசிய பாதுகாப்புத்துறை செயலாளர் வாழ்த்து. பல ஆண்டுகளுக்கு பிறகு அன்பிற்குரியவர்களை சந்தித்த நெகிழ்ச்சி தருணம். ஆறாத ரணத்திலும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் காசா. மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடாது என்று மிரட்டிய நெதன்யாகு. கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு பதிலடி கொடுத்த பாலஸ்தீனியர்கள். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். இஸ்ரேல் உளவாளிகள் சுமார் 35 பேரை நடு ரோட்டில் வைத்து சுட்டுக் கொன்றதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது. காசாவில் இஸ்ரேல் நடத்திய இனப்படுகொலையில் முக்கிய பங்கு வகித்தவர்கள் இஸ்ரேலிடம் பணம் பெற்றுக்கொண்டு முக்கிய தகவல்களை தெரிவித்த இன்ஃபார்மர்கள் என்று கூறப்படுகின்றது. இந்த தகவல்களின் அடிப்படையிலேயே பல வான்வழி தாக்குதல்களை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகள் நடத்தியதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் இஸ்ரேலின் படைகளில் பாதுகாப்பில் இருந்த கூலிப்படையினர் பலரை ஹமாஸ் படைகள் கடந்த சில நாட்களாக கைது செய்து வருகின்றனர். அவர்கள் செய்த குற்றங்களை துரிதமாக விசாரித்து அதற்கேற்றாற் போல பல்வேறு தண்டனைகள் வழங்கப்படுவதாகவும், இதில் பல கொலைகளுக்கு காரணமான கொடூர துரோகிகள் என்று கண்டறியப்பட்ட சிலருக்கு அவர்களால் பாதிக்கப்பட்டவர்களை வைத்தே மரண தண்டனையை வழங்கியதாக ஹமாஸ் தரப்பு தெரிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் மரண தண்டனைக்கு தகுதியான சிலரை ஹமாஸ் அமைப்பினர் நடு ரோட்டில் வைத்து சுட்டுக் கொன்ற காட்சிகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. இது இஸ்ரேல் நிர்வாகத்தை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. எகிப்தில் நடைபெற்ற காசா போர் நிறுத்த மாநாட்டில் நெதன்யாகு புறக்கணிக்கப்பட்ட செய்தி தற்போது அம்பலமாகியுள்ளது. எகிப்தின் ஷர்ம் அல் ஷேக் நகரில் உலக நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொண்ட காசா போர் நிறுத்த மாநாடு நடைபெற்றது. இதில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், இத்தாலி பிரதமர் ஜியார்ஜியோ மெலோனி, துருக்கி அதிபர் எர்டோகன் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளுமாறு அமெரிக்கா தரப்பில் நெதன்யாகுவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அவர் வந்தால் தன்னால் வர முடியாது என்று துருக்கி அதிபர் எர்டோகான் திட்டவட்டமாக கூறியுள்ளார். இஸ்ரேலில் நெதன்யாகுவிற்கு எதிரான வழக்கு வேகம் எடுக்கும் என்பதோடு இஸ்ரேலின் இனப்படுகொலைக்கு எதிரான நடவடிக்கைகளை உலக நாடுகளும் துரிதமாக மேற்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மீண்டும் அமைதி திரும்பிய நிலையில் காசா கிறிஸ்தவர்கள் தேவாலயத்தில் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். காசாவில் குறைவான கிறிஸ்தவர்களே வசித்து வருகின்றனர். குறிப்பாக காசா சிட்டியில் கிரீக் ஆர்த்தோடாக்ஸ் சர்ச் மற்றும் கேத்தலிக் ஹோலி ஃபேமிலி சர்ச் ஆகியவை கிறிஸ்தவர்களின் முக்கிய வழிபாட்டு தலங்களாக திகழ்கின்றன. இந்த தேவாலயங்களில் வீடுகளை இழந்த பாலஸ்தீனியர்களும் தங்கியிருந்தனர். தேவாலய கன்னியாஸ்திரிகள் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு மருத்துவ உதவி, கல்வி சேவை ஆகியவற்றையும் கொடுத்து வந்தனர். ஒரு கட்டத்தில் கிறிஸ்தவர்கள் தேவாலயங்களை விட்டு வெளியேறி தெற்கு காசாவிற்கு செல்ல வேண்டும் என இஸ்ரேல் உத்தரவிட்டது. இதனை ஏற்க மறுத்து, என்ன ஆனாலும் இங்கேயே சக இஸ்லாமிய உறவுகளுடன் இருப்போம், மரணம் வந்தாலும் எதிர்கொள்ள தயார் என்று தேவாலய நிர்வாகம் வெளிப்படையாக அறிவித்திருந்தது. இந்த சூழலில் போராளி குழுக்கள் அளித்த வாக்குறுதியின்படி காசா மக்கள் மீண்டும் அவர்களது சொந்த நிலத்திற்கு திரும்பியுள்ளனர். இதனை கொண்டாடும் வகையில் காசா சிட்டியில் உள்ள தேவாலயத்தில் கிறிஸ்தவர்கள் பாடல்களை பாடி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். பாலஸ்தீனிய கைதிகள் அவர்களது குடும்பத்தினரை சந்திக்கும் உணர்வு பூர்வ காட்சிகள் கண்ணீரை வரவழைக்கும் வகையில் அமைந்துள்ளது. கொண்டாட்டங்களில் ஈடுபடக்கூடாது என்ற இஸ்ரேலின் கடும் எச்சரிக்கையை புறம் தள்ளி
பாலஸ்தீனியர்கள் மகிழ்ச்சி பெருவெள்ளத்தில் மூழ்கினர். பாலஸ்தீனத்திலும் இன்னமும் போராளி குழுக்கள் பலமுடன் இருப்பதை அண்மை நிகழ்வுகள் நிரூபித்திருப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரானின் தேசிய பாதுகாப்புத்துறை செயலாளர் அலி லாரிஜானி காசா அமைதி ஒப்பந்தம் குறித்து கூறுகையில், காசா ஒப்பந்தம் யாருக்கு வெற்றியை கொடுத்துள்ளது என்பதை காசாவில் நடைபெறும் கொண்டாட்டங்கள் மூலமாக எளிதாக தெரிந்து கொள்ளலாம். காசா மக்கள் ஒடுக்கப்பட்டுள்ளார்கள், ஆனால் அவர்கள் துணிச்சல்காரர்கள். பாலஸ்தீன போராளி குழுக்களை எந்த அளவிற்கு காசா மக்கள் ஆதரிக்கின்றார்கள் என்பதையும், போராளி குழுக்கள் எந்த அளவிற்கு காசா மக்களுக்காக பாடுபட்டு வருகின்றார்கள் என்பதையும் இந்த காட்சிகள் உலகத்திற்கு எடுத்துக்காட்டியுள்ளன. ஈரானின் ஆசிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கூட்டணிப்படை காசாவில் வலிமையுடன் உள்ளது. இதனிடையே கைதிகள் விடுதலை ஒரு மைல்கல் என்று தெரிவித்துள்ள ஹமாஸ் அமைப்பு, கைதிகள் விடுதலை என்பது பாலஸ்தீன தனி தேச விடுதலையின் ஒரு முன்னோட்டம் என்று குறிப்பிட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இஸ்ரேல் உளவாளிகளை விரட்டி விரட்டி வேட்டையாடிய ஹமாஸ். நடு ரோட்டில் வைத்து கொடுக்கப்பட்ட மரண தண்டனையால் பரபரப்பு. இஸ்ரேல் பிரதமர் வந்தால் நாங்கள் யாரும் வரமாட்டோம். காசா போர் நிறுத்த மாநாட்டில் வெளியேற்றப்பட்ட நெதன்யாகு. காசாவில் யாருக்கு வெற்றி என்பதை அங்கு நடைபெறும் கொண்டாட்டங்களின் மூலம் அறிந்து கொள்ளலாம். காசா போராளி குழுக்களின் செல்வாக்கு பல மடங்கு உயர்ந்துவிட்டது. ஈரான் தேசிய பாதுகாப்புத்துறை செயலாளர் வாழ்த்து. பல ஆண்டுகளுக்கு பிறகு அன்பிற்குரியவர்களை சந்தித்த நெகிழ்ச்சி தருணம். ஆறாத ரணத்திலும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் காசா. மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடாது என்று மிரட்டிய நெதன்யாகு. கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு பதிலடி கொடுத்த பாலஸ்தீனியர்கள்.